இனிப்பு கொஞ்சமா எடுத்து சாப்பிடலாமா வேண்டாம்? பனங்கருப்பட்டி கட்டாயமா சாப்பிடுங்க. ஓகே. தேன்ல செஞ்ச உணவுகள் தாராளமா எடுத்துக்கோங்க. இது இனிப்பான செய்தி. ஆமா, கண்டிப்பா எடுத்துக்கங்க. அப்ப அதுதான் நாங்க சாப்பிடுறோம், அதுதான் நம்ம சாப்பிட சொல்றோம். சரி சரி. இப்ப இயல்பான வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சித்தர்கள் வழிவகுத்த நாம சொல்லக்கூடிய வாழ்க்கை முறையில வாழலாம். அதுக்காக அந்த ஒயிட் சுகர் போட்ட காஃபியை குடிச்சிட்டு தான் நான் சாப்பிடணும், நான் முன்னாடி அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி வாழ முடியாதே தவிர, நீங்க பனங்கருப்பட்டி போட்ட சுக்கு வெந்நீர் குடிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ நீங்க பனங்கருப்பட்டி போட்டு செஞ்ச அதிரசம் சாப்பிடலாம். கருப்பட்டி மிட்டாய்னு ஒன்று செய்வாங்க, தேங்காய் பனங்கருப்பட்டி எல்லாம் போட்டு வறுத்து நெய் போட்டு, அவ்வளோ அருமையான ஒரு இனிப்பு, அதை நீங்க சாப்பிடலாம். ஓகே. அதனால அதெல்லாம் நீங்க சாப்பிட்றதுக்கு எந்த தடையும் கிடையாது. மீட்டு வந்துருச்சு, உங்களுக்கு டயபெட்டிக் ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னு நாங்க ஒரு மாதிரி ஒருத்தரை செய்துட்டோம்னா அவர்களுக்கு இதெல்லாம் சாப்பிடலாம். அந்த டயபெட்டிக் ரிவர்சல் ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்குது. சிலருக்கு 3 மாசமா இருக்கும், சிலருக்கு 6 மாசம் இருக்கும், சிலருக்கு 1 வருஷம் இருக்கும். இதை எப்படி அசஸ் பண்றோம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாடர்ன் பேராமீட்டர், ஃபாஸ்டிங் சுகர், HbA1c, நாடி, நாக்கு, கண்ணு, தோலுடைய தன்மை, இதெல்லாம் வச்சு இவர் ரிவர்ஸ் ஆயிட்டாருன்னு ஒரு முடிவுக்கு நாங்கள் வருவோம். ஸோ அந்த முடிவுக்கு வந்த பிறகு எஸ், நீங்க உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்து விட்டது, இனிமேல் நீங்க எங்களை பார்க்க வர வேண்டியது இல்லை, ஆனா ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த சுகர் லெவல் பார்த்துக்கோங்க, ஏதாவது அலாமியா தெரிஞ்சதுன்னா எங்களை பாருங்க. ஸோ இந்த அட்வைஸ் கொடுக்க அனுப்புறோம்ல, அந்த சமயத்துல எங்களை மாதிரியான வாழ்க்கையை நம்ம வாழ சொல்றோம். ஸோ அந்த பீரியட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஒரு தவ பீரியட்னு சொல்லுவோம். தவம் இருக்கிற மாதிரி இருக்கணும். இருந்தாச்சுன்னா மீட்டு உருவாக்க வந்துடலாம். டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன்ஸு, நியூரோபதி, கார்டியோமயோபதி, ரெட்டினோபதின்னு நிறைய பதிகள் இருக்குது. எந்த பதியும் தாக்காம நம்ம உடம்பை பாதுகாத்து கொள்ளலாம். இவ்வளோ நன்மைகளும் இந்த டயபெட்டிக் ரிவர்சலில் நமக்கு கிடைக்குது. ஸோ இட் இஸ் பாசிபிள்.